அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பாரம்பரியமான ரெசிபி, கோதுமை துள்ளி சோறு. பேருதான் சோறு, ஆனா இது அல்வாவுக்கே டஃப் கொடுக்கும். டயட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட துடிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். வாங்க ஆரம்பிக்கலாம். முக்கால் கப் சம்பா கோதுமையை எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைங்க. ஏன்னா ஊர்னாதான் அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வரும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் நெய்ய தாராளமா விடுங்க. நெய் உருகிலதும் வாசனைக்கு ஒரு சின்ன துண்டு பட்டைய போடுங்க. அந்த வாசம் அப்படியே வீடு முழுக்க தூக்கணும். இப்போ ஒரு ட்விஸ்ட். பாதி வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேருங்க. என்னது ஸ்வீட்ல வெங்காயமா நீ யோசிக்காதீங்க. அந்த டேஸ்ட் பேலன்ஸ் தான் இதோட சீக்ரெட்டே. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம ரிச் பார்ட்னர்ஸ் 4 பாதாம் நறுக்கியது, 10 முந்திரி, அப்புறம் ஒரு 10 கருப்பு உலர் திராட்சையை உள்ள போடுங்க. இதெல்லாம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து முக்கால் கப் பால் ஊத்துங்க. இந்த நேரத்துல டேஸ்ட தூக்கி கொடுக்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஆமாங்க, இனிப்புக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டாதான் அந்த இனிப்பே முழுமையாகும். பால் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச சம்பா கோதுமைய உள்ள சேருங்க. கோதுமை அந்த பால்லயே நல்லா வெந்து பூ மாதிரி வரணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேருங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். யாரும் கேட்க போறதில்ல. சீனி கரைஞ்சு கோதுமையோடு சேர்ந்து மினுமினுப்பா வரும் பாருங்க, அதுதான் அழகு. கோதுமை வெந்து பால் எல்லாம் சுண்டுனதும் 5 நிமிடம் அடுப்ப சிம்ல வச்சு தம் போடுங்க. ஐந்து நிமிடம் கழிச்சு பார்த்தா சுட சுட துள்ளி சோறு தயார். இதுல சீனிக்கு பதிலா சுகர் ஃப்ரீ பவுடர் சேர்த்து செய்யலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த டிஷ் ரொம்பவே ஹெல்தியானதுங்க. இத குடுத்தா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரை தட்டுல ஒட்டாம சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு கப் துள்ளி சோறு கிடைக்குமான்னு துள்ளுவாங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.